ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி போற்றி. 12ஆம் குழுவினில் இணைந்து லிங்க பூஜைகளை மேற்கொள்ளும் தருணத்தில் ஆத்ம காயத்ரி நோன்பினையும் ஏற்றிட்டால் உருவாகும் அற்புத பலன்கள் குறித்து ஸ்ரீ ஏழுமலையான் வழங்கிய அருளுரை. ஆற்றல்களின் இருப்பிடமான இப்பிரபஞ்சமானது மாற்றங்களை உருவாக்கும் காலம் உதித்துள்ளது. ஆதியில் உருவான சக்தி நிலைகள் ஒடுங்கி சிவ ஆற்றல்கள் எனும் இயங்கா சக்தியானது இயக்கத்தினை ஏற்க உள்ள காரணத்தினால் உன்னத யுகமாற்ற நிகழ்வுகளும் மலர்கின்றன. காக்கும் ஆற்றலினைப் பெற்றிட்ட ஏழுமலையான் எனும் ரூபமேற்றிட்ட யாம் பொருட்செல்வத்தின் அதிபதியாக மலர்ந்து அருள்பாலித்துக் காத்திட்டோம். இத்தருணம் முதல் அருள் செல்வத்தினை வாரி வழங்கும் ஆற்றலாய் மலர்கின்றோம். யுகமாற்றப் பணிகளுக்கு உதவுகின்ற மானுட ஆன்மாக்களை முதன்மையாய் காப்பதே எமது பணியாகும். கல்கி அவதாரத்தினை ஏற்றுள்ள அகத்திய மகரிஷிகளோடு யாமும் கலப்புற்று நிலைக்கின்றோம். நிகழ்வுகள் யாவும் உன்னத செயல்பாடுகளாகும். அன்பினால் நிறைந்திட்ட ஆன்மாக்களை தேர்வுறுத்தி அன்பு எனும் ஆற்றலையே உட்செலுத்தி சத்திய யுகத்தின் முதல் வாயிலினை திறவு கொண்ட அகத்திய மகான் ஏற்றிட்ட ஆயுதங்கள் எனப்படும் கருவிகளே ஆத்ம காயத்ரி நோன்பு மற்றும் ஆத்மலிங்க ரூப வழிபாடு என்பதாகும். ஆம், சத்தியயுக வாயிலினை திறவு கொள்ள ஓர் ஆயுதமும் ஓர் கருவியும் பயனுறுத்தப்பட்டது. ஆயுதமே ஆத்ம காயத்ரி நோன்பு என்பதாகும். ஏனெனில் கூர்மையான ஆற்றல்களை உடையது மற்றும் பணிதனை செம்மையாக நிறைவேற்றும் ஆற்றல் பெற்றது. அதன் பொருட்டே ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது ஓர் கூரிய ஆயுதமாகவும் சத்தியயுகத்தின் திறவுகோலாகவும் அமைந்திட்டது. ஆத்மலிங்க ரூப வழிபாடுகள் என்பன ஓர் அற்புத கருவியாகும். 12 குழுவினராய் பிரிந்து அகத்தியரின் ஆத்மலிங்கத்தினை ஏற்றவர்கள் தெய்வங்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆன்மாக்களே. அகத்தியரின் ஆத்மலிங்க மதனில் 12 தெய்வங்களும் தங்களது ஆன்ம ஆற்றல்களை பகிர்ந்திட்டனர் என்பதே சத்தியமாகும். திறவு கொண்ட சத்திய யுகத்தின் வாயில்களை தூய்மையுறுத்தி முழுமையாய் திறவு கொள்வதற்கும் திறவு கொண்ட வாயில்கள் என்றென்றும் நிலைத்திருக்கவும் ஆத்மலிங்கங்கள் யாவும் துணை புரியும். அதன் பொருட்டே லிங்க வழிபாடுகள் என்பது ஓர் கருவி என்றே யாம் உரைத்திட்டோம். ஆண்டிற்கு ஒரு முறை ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்கப்படுகின்றது எனில் போர் துவங்கும் தருணத்தில் மாத்திரமே ஆயுதங்கள் ஏற்கப்படும் எனும் சத்தியத்தினை உணர்த்துகின்றது. திறவு கொண்ட சத்தியயுக வாயிலின் மூலம் தீய சக்திகள் உட்புகாது நிலைத்திடவும் மேலும் நல்லாற்றல்களை உடைய அன்பு ஆன்மாக்கள் காக்கப்படுவதற்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது பூரணமாய் உதவிடும். ஏழுமலையானாகிய யாம் காக்கும் தொழிலினை ஏற்றுள்ளோம் எனில் சத்தியயுக வாசிகளை காப்பதும் எமது பணியாகும். மேலும் சத்தியயுகத்தினில் பிரவேசம் புரிந்திட காத்துள்ள அன்பு ஆன்மாக்களை காத்து
உட்பிரவேசம் கண்டிட உதவும் ஆற்றல்களாகவும் யாம் செயல் புரிகின்றோம். எமது ஆயுதமும் எமது இயங்கும் கருவியுமே சங்கு சக்கர ஆற்றல்களாகும். ஆத்ம காயத்ரி நோன்பு எனும் ஆயுதமாக எமது சங்கு ஆற்றல்களே செயல்புரிகின்றன. ஆத்மலிங்க ரூப வழிபாடாக எமது சக்கர ஆற்றல்களே ஓர் உன்னத கருவியாக நிலைத்து இயங்குகின்றது. இச்சத்தியத்தினை உணர்ந்தவர்கள் பாக்கியம் புரிந்தவர்களே. சக்கர ஆற்றலான ஆத்மலிங்க பூஜைகள் எனும் வழிபாடுகளானது ஓர் உன்னத கருவியாக மலர்ந்து சத்தியயுக வாயிலினில் நிலைத்து அனைத்து ஆன்மாக்களையும் தொடர் செயலாய் ஈர்த்து செயல்புரியும். ஆத்ம காயத்ரி நோன்பு எனும் சங்கு ஆற்றலான ஆயுதமானது அன்பு வாயிலினை ஊடுருவி மையம் சென்று சத்திய யுகத்தின் இரண்டாம் வாயிலான கருணை எனும் வாயிலினை திறவு கொள்ள உதவிடும். அன்பு எனும் வாயில் பூரணமாய் திறவு கொண்டுள்ள இந்நிலையில் இறுதி சுற்று எனப்படும் நிலையினை ஏற்று ஆத்மலிங்க பூஜை எனும் அற்புத வழிபாடு பூரணத்துவத்தினை ஏற்க உள்ளது. இதே தருணத்தில் ஆத்ம காயத்ரி நோன்பு எனும் ஆயுதமும் இயக்கத்தினை ஏற்க உள்ளது. வெகு அபூர்வமான ஆற்றல் கலப்புகள் நிகழ உள்ளன. ஆத்ம காயத்ரி நோன்பு என்கின்ற எமது சங்கு ஆற்றலான ஆயுதமும் ஆத்மலிங்க ரூப வழிபாடுகள் எனும் எமது சக்கர ஆற்றலான கருவியும் ஒரு சேர இயங்க உள்ளது. சங்கும் சக்கரமும் ஒன்றிணைந்து இயங்குவது வெகு அபூர்வமான செயலாகும். எனில் 12ஆம் குழுவினராகவும் இறுதி குழுவினராகவும் இணைந்து ஆத்மலிங்க ரூப வழிபாடுகளை ஏற்று அகத்திய மகரிஷிகள் அருளுகின்ற ஆத்மலிங்க ரூபத்தினையும் ஏற்று பூஜிக்க உள்ள ஆன்மாக்கள் புனித ஆன்மாக்களாவர், தேவர்கள் குலத்து ஆன்மாக்களாவர். அதன் பொருட்டே சங்கு சக்கர ஆற்றல்களை இரு கரத்தினிலும் ஏந்துகின்ற பாக்கியத்தினை பெறுகின்றனர். ஸ்ரீ சக்கர வழிபாடு எனும் ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்று ஆதி சக்திகளின் ஒடுக்கத்திற்கு உதவிடும் பாக்கியமும் அதே தருணத்தில் ஆத்மலிங்க பூஜையினை ஏற்று சிவனாரின் விரிவான இயக்கத்திற்கு உதவுகின்ற உன்னத பாக்கியத்தினையும் பெறுகின்ற மானுட ஆன்மாக்கள் புனிதம் அடைகின்றனர். சத்குருவாகவும் கல்கி அவதாரமாகவும் மலர்ந்திருக்கும் அகத்திய மகரிஷிகளோடு ஏழுமலையானாகிய யாமும் பூரணமாய் கலப்புற்றுள்ளோம். எமது சங்கு சக்கர ஆற்றல்களை முழுமையாக ஏற்பவர்களோடு யாமும் பூரணமாய் கலப்புறுவோம். காத்து ரட்சித்து நல்லாற்றல்களையும் பொழிந்திடுவோம். அகத்தியரின் அன்பு சீடர்களே, ஆத்ம காயத்ரி நோன்பினை 108 தின சாதனையாக ஏற்க உள்ள காரணத்தினால் அனைவரும் பேராற்றல்களை பெற உள்ளீர்கள். அவ்வகையில் ஸ்ரீ சக்கரத்தின் மையத்தில் மஞ்சள் விநாயகரை இருத்தி நோன்பு ஏற்கும் தருணத்தில் ஆத்மலிங்க ரூபத்தினை அகத்திய ரிஷிகளிடமிருந்து பெற்று தங்களது ஆத்மலிங்க ரூபத்தோடு இணைத்தும் பிணைத்தும் பூஜிப்பதினால் 12ஆம் குழுவினர் இரட்டிப்பு பலன் அடைவர். சற்றே கடினமான பணியாக தோன்றினாலும் 12 ஆண்டுகள் அன்ன ஆகாரமின்றி இறைவனை உருகி தியானித்து தவம் புரிந்த பலனை பெற்றிடுவர். 12 ஆண்டு தவ பலனை ஒரு மண்டல காலத்திற்கு ஆற்றுகின்ற
இரட்டை வழிபாடுகளின் மூலம் அனைவரும் பெற்றிடுவர். மேலும் தேவ குலத்து ஆன்மாக்களுக்கே இவ்வாகிய நிலை சித்திக்கும் என்பதனையும் உணர வேண்டும். இதன் மூலம் சத்திய யுகம் என்பது விரிவடையும், எங்கும் அமைதி பரவும், மனிதர்களின் மூளைப் பகுதியில் உள்ள ஆன்ம ஆற்றல்கள் பெருகிடும். உணர்ந்து ஏற்று அனைவருக்கும் சத்தியங்களையும் உணர்த்தி சத்திய யுக மலர்ச்சிக்கு உதவுகின்ற அன்பு சீடர்களுக்கு யாம் சங்கு சக்கர ஆற்றல்களை அருளிடுவோம். ஆத்ம லிங்க ரூப வழிபாடுகளோடு ஆத்ம காயத்ரி நோன்பினையும் ஏற்றுவிட மானுட ஆன்மாக்களை தூண்டுகின்ற அன்பு சீடர்களும் 12 ஆண்டு கால தவ பலனை பெற்றிடுவர். மேலும் விரியும் சிவனாரின் ஆட்சியில் முதன்மை நிலையினில் வீற்றிருப்பர். உயரிய சக்தி நிலைகள் பெருகிட பூரண ஆசிகளை பொழிகின்றேன்.